இப்ப திருமூலர் வந்து தன்னைத்தானே அர்ச்சிப்பானேன்றாங்க. அர்ச்சனைன்றது நீங்க எப்படி அந்த வார்த்தையில என்ன மாதிரி சொல்ல வர அர்ச்சனை? அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே தானேங்கிறாரு. தன்னை அர்ச்சித்தல்னா என்ன அர்த்தம்? வந்து தனக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை உணர்ந்தவன் தான் அந்த இறையை அர்ச்சிக்க முடியும். அப்ப அந்த இறையை அர்ச்சித்தல்னா என்னென்ன பொருள்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கோயில்ல கடவுள்களை வந்து அர்ச்சிக்கும் போது அவங்களுடைய சிறப்பான குணநலன்களை தான் அவங்களுடைய பேரை வச்சிருக்கோம். லட்ச அர்ச்சனை சொன்னால் லட்சத்தில் அவருடைய குணங்களை சொல்றது, அவருடைய பேரை சொல்றது, இதைத்தான் வந்து நம்ம அர்ச்சனை சொல்றோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள தான் இறைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்ச பிறகு அதை நம்ம வந்து மேம்படுத்தணும். அதை இன்னும் வந்து முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதனுடைய இயல்பான குணநலன்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். இது எதுக்காகன்னா, அதை நம்ம வந்து புதுப்பிக்கலை, அது எப்பவும் போல இருக்கு. ஆனால் நம்மளுடைய கேடான மனநிலையை கைவிடுறதுக்காக, நம்மள்கிட்ட உள்ள கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், அறியாமை, இந்த மாதிரி மனக்கேடுகளை இந்த சொசைட்டி நம்ம மேலே திணிச்சு வச்சிருக்கிற மனக்கேடுகளை கைவிடுறதுக்காக நம்மளுடைய இயல்பான மனநிலைகளை நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிற போது இந்த கேடுகள் நம்மளை விட்டு நீங்கும் போது, நமக்குள்ள இருக்க இறை குணங்கள் மேம்படும் போது, நமக்குள்ள இருக்க இறையாற்றல் முழுமையாக வெளிப்படும். அவருடைய கவனம் வந்து முழுமையான பாதையில செயல்படும். ஏன்னா கேடுகளை செய்யறதும் இறைவன் தான். இப்போ போர்கள் நடக்குது, சண்டை சச்சரவு, எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அதே இரையாற்றல் தான். ஆனால் அந்த இரையாற்றல் தவறாக பயன்படுத்தும் போது அது தவறான விஷயங்கள் நடக்குது. அது சரியான வகையில் எப்படி பயன்படுத்துவீங்க? அப்போ வந்து அதனுடைய இயல்புல அதை செயல்பட விடணும். ஒரு கேடான ஒரு ரசாயனம் பாதிப்புகள் உள்ள இடத்துல இருந்து விளையக்கூடிய ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய இளநீர் வந்து உங்களுக்கு நல்ல இளநீர் அந்த தன்மையில் இருக்குமா? சுகாதாரமான இடத்துல ஆரோக்கியமான மண்ணில் இருக்கும்போது அதனுடைய காயில அருமையான இளநீர் இருக்கும். ஆனால் அதே இது வந்து கேடான நச்சு தொழில் இருக்கும்போது வருமா? இப்போ நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இயல்பா, 1960களிலேயே விவசாய நிலத்தை விட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் இருக்க தேங்காயில் இது தென்னை மரத்தில் இளநீரில் வந்து இந்த ரசாயன நஞ்சுகள் இருக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி அதுதான், அதே மாதிரி இப்போ சூழல் மோசமான நிலையில் இருக்கும். நம்ம கார்பரேட் மனநிலையில் வாழக்கூடிய இப்போ மக்கள் வந்து அந்த மனநிலையிலிருந்து தன்னை மாற்றி இறைநிலைக்கு போகிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம அடையணும்னா நம்மளை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நமக்கு சத்சங்கங்கள் வேணும். இறையை உணர்ந்தவர்களுக்குள்ள நம்ம அதிக நேரத்தை செலவு பண்ணணும், பயன்படுத்தணும். இப்போ என்கிட்ட தீட்சை வாங்கினவங்களுக்கு கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 12 ஆண்டுகள் தொடர்ந்து என்னுடைய தொடர்பில் இருக்கணுங்கிறேன். அது எதுக்காகன்னா அவங்களுக்கு நிறைய சத்சங்கங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லது. ரைட்.